வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் படத்தோட பேரு விஷன் சாப்டர் 1 அச்சம் என்பதில்லையே! படத்தோட டைரக்டர் ஏ.எல். விஜய் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற போராட்டம். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது. அத அப்பா எப்படி சால்வ் பண்றாருன்றது தான் கதை. படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து காஷ்மீர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாகிஸ்தான் ஆளுங்க தீவிரவாதிங்க வந்து ஊடுருவுறாங்க. அப்போ வந்து ஒரு ரோந்து பெட்ரோல்ல வந்து செக் பண்றாங்க. அப்போ ஒரு ஃபேமிலில மாட்டிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியா தேடும்போது மாட்டிக்கிறாங்க. அப்போ அவரு அந்த அதிகாரி கேட்பாரு. ஒருத்தவங்க மாட்டுனவங்க கிட்ட. "நீங்க யாரு? நீங்கலாம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க?" அவருக்கே தெரிய மாட்டுது. கூட இருக்கிறவரு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு. சார் இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு G20 மாநாடு நடக்க போகுது. அதனால தான் இவங்க வந்திருக்காங்கன்னு." ஸோ அதிகாரிக்கே தெரியல. பார்த்தா கூட இருக்கிறவருக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்களே போட்டு தள்ளிர்றாங்க. போட்டு தள்ளிட்டு அந்த தீவிரவாதி சொல்றான், "நம்ம நடத்தப் போற மிஷன் பேர் வந்து தசரா." ஸோ இதில தான் அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஹீரோக்கு போகுது கதை. ஸோ அந்த பொண்ணு பிரச்சனைய போய் லண்டன்ல கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தவறான முறையில பணத்த இது பண்ணின்னு போறாரு. ரெடி பண்ணின்னு போறாரு. ஸோ அப்ப நடக்கிற பிரச்சனை தான் லண்டன்ல ஹாஸ்பிட்டல்ல போன உடனே, இவங்க என்ன நடக்குதுன்றது தான் பிரச்சனை. அப்போ ஒரு பஸ்ல ஒரு வழிப்பறி நடக்குது. அது மூலியமா அவரு ஜெயிலுக்கு போயிறாரு. அப்புறம் அவரு மீண்டு வந்து அந்த பிரச்சனையிலருந்து மீண்டு வந்து முடிச்சாரான்றது தான் கதை. ஸோ இந்த படம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் வரும்போது இன்னொரு படம் பார்த்த மாரி ஒரு ஃபீல் வருது. இந்த பஸ் ஃபைட்டா இருக்கட்டும், ஜெயில் சீன் ஃபுல்லா எஸ்கேப் பிளான் ஞாபகம் வருது. ஸோ படத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருண்ஜியோட எக்ஸ்போஷர் நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப அளவா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆக்ஷன் பேக்கெட்லயா இருக்கட்டும், அந்த பொண்ணுகிட்ட பண்ற பாச போராட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட இது நல்லா இருந்துச்சு. ஏ.எல். விஜய் வந்து சேவல், மட்ராஸ் பட்னம் அது மாரி ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு இது குடுத்துட்டு, ஏதோ ஒரு இத சார்ந்து தான் படத்த எடுக்கிற மாரி ஒரு ஃபீல் வருது. அவரோட ஓன் இதுல பண்ணாருன்னா, எக்ஸலன்ட்டா இருக்கும் படங்க. அது அவரு பார்த்தாலே ஒரு இன்னொரு படம் பார்க்குறோம். இதுவா? ஐ அம் செம. அப்படி ஏதாவது ஒரு நம்மளுக்கு மைண்ட்ல வருது தவிர, அவரு அவரு சொந்தமான கிரியேட்ல பண்ணாருன்னா, அது வேற லெவல்ல இருக்கும். அவரோட திங்கிங் ப்ராசஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது மாரி தான் எதிர்பார்க்குற மாரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ மொத்தத்தில இந்த படம் வந்து ஓகே. ஆக்ஷன் பேக்டு மூவி. ஒரே ஜெயில்லயே அப்படியே அந்த இதுலயே தான் அந்த படம் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஜி.வி. பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்ட் படம்னு பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம்.